இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இங்கே கொர்னேலியோ என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். கொர்னேலியோ குறித்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னால இவர் 100க்கு அதிபதி. அது மாத்திரமல்ல, புறஜாதியிலிருந்து முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளாக வந்த ஒரு மனிதன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தி பர்சனல். நல்ல கவனிங்க, நம்ம பக்தியா இருக்கிறோம்னா நானே என் ஃபேமிலி பக்தியா இருக்கிறோம் அப்படின்றத விட அந்த தேவ பக்தி என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து அப்படின்னா முதலாவது இவங்க தேவனுக்கு பயந்த வீட்டார். இந்த குடும்பமா ஒரு தீர்மானம், தேவனுக்கு பிரியமில்லாத வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதாவது தேவ பயம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? தீமையை வெறுப்பது. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார்கள். இந்த ஃபேமிலியா வீட்டார் அனைவரோடும் கூட என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து. நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி உண்டாக்கினவர், எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நம்புறீங்களா? அவர் மறுபடியும் திரும்ப இந்த உலகத்திற்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை நம்புறீங்களா? அப்படி நீங்க அவரை நம்பினா உங்களுக்குள்ள திட நம்பிக்கை இருக்கும். அப்போ நீங்க திட நம்பிக்கையா இருக்கணும்னா கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் வைத்து நம்பிக்கையை பற்றி கொள்ளணும் அவரை. பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இங்கே கொர்னேலியோ என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன். கொர்னேலியோ குறித்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னால இவர் 100க்கு அதிபதி. அது மாத்திரமல்ல, புறஜாதியிலிருந்து முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளாக வந்த ஒரு மனிதன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தி பர்சனல். நல்ல கவனிங்க, நம்ம பக்தியா இருக்கிறோம்னா நானே என் ஃபேமிலி பக்தியா இருக்கிறோம் அப்படின்றத விட அந்த தேவ பக்தி என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து அப்படின்னா முதலாவது இவங்க தேவனுக்கு பயந்த வீட்டார். இந்த குடும்பமா ஒரு தீர்மானம், தேவனுக்கு பிரியமில்லாத வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதாவது தேவ பயம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? தீமையை வெறுப்பது. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார்கள். இந்த ஃபேமிலியா வீட்டார் அனைவரோடும் கூட என்னை